வாலறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில துக்ளக் வம்சத்தோட வீழ்ச்சி, தைமூர் படையெடுப்பு, சையத் வம்சம் மற்றும் லோடி வம்சத்தை பத்தியும், தில்லி சுல்தானேத்தோட வீழ்ச்சிய பத்தியும் பார்க்கலாம் வாங்க. பெரோசா துக்ளக்கு அப்புறம் அவனுடைய பையன் நசுருதீன் தில்லியோட சுல்தானா மாறினான். இவனோட ஆட்சி காலத்துல, அதாவது கிபி 1398ல உஸ்பெகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த தைமூர் அப்படிங்கிறவன் வடநாவலன் மேல படையெடுத்து வந்தான். உஸ்பெகிஸ்தானோட சாமர்கண்ட் பகுதியை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த தைமூர் துருக்கிய மங்கோலிய கலப்பினத்தவனா இருந்தான். இவனோட நாவலன் படையெடுப்பு கொள்ளையடிப்பதையும் சூறையாடுவதையுமே நோக்கமா வச்சிருந்துச்சு. தைமூர் பாரசீகத்தை சூறையாடியதுக்கு அப்புறம் சிந்து ஆத்த கடந்து முல்தானை கைப்பற்றினான். முல்தான்ல இருந்துகிட்டே தில்லியோட வலிமைய தெரிஞ்சுக்கிட்டான். தில்லியோட ஆட்சியாளனான நசுருதீன் துக்ளக் பலவீனமானவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட தைமூர் சின்ன படைய தில்லிய நோக்கி அனுப்புனான். ஆனா நசுருதீன் தைமூரோட சின்ன படைய வெற்றிகரமா விரட்டி அடிச்சிட்டான். கடுப்பான தைமூர் பெரிய படையோட தில்லிய முற்றுகையிட்டான். போர்ல தோத்துருவோம் அப்படிங்கிறத உணர்ந்த நசுருதீன் வங்காளத்துக்கு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான். தைமூர் வெற்றிகரமா தில்லிய சூறையாடிட்டு போயிட்டான். மேலும் அவன் கிசர்கான் அப்படிங்கிறவனை முல்தானோட ஆளுநராக்கிட்டு தன்னோட நாட்டுக்கு போயிட்டான். கிசர்கான் கோகர் குடிய சேர்ந்த பஞ்சாபியனா இருந்தான். இவன் படையெடுத்து வந்த தைமூருக்கு உதவுனதால தைமூரால பதவிக்கு கொண்டு வரப்பட்டவன். வங்காளத்திலிருந்து தில்லி திரும்பிய நசுருதீன் மேல கிசர்கான் பல முறை போர தொடுத்தான். கடைசியா கிபி 1414ல தில்லி மேல படையெடுத்து நசுருதீன் துக்ளக்க கொன்னுட்டு கிசர்கான் தில்லியோட சுல்தானா மாறினான். கிசர்கான் உருவாக்கிய வம்சம் சையது வம்சம் அப்படின்னு அழைக்கப்படுது. சையது வம்சம் 37 வருஷம் தில்லியை ஆண்டுச்சு. நசுருதீனோட ஆட்சி காலத்துல தில்லியோட ஆதிக்கத்தை ஏற்காத அவதி, பீகார் பகுதிகளை திரும்பவும் தில்லியோட இவன் இணைச்சான். கிசர்கானுக்கு அப்புறம் வந்த ஆட்சியாளர்கள் வலிமையற்றவர்களாகவே இருந்தாங்க. கடைசியா ஆலம்ஷா அப்படிங்கிறவன் ஆட்சியில இருக்கும்போது தனக்கு தில்லியோட சுல்தான் பதவி வேண்டாம் அப்படின்னு அறிவிச்சான். மேலும் தன்னோட வசீர்களான ஹமீத் கான் மற்றும் பக்லுல் கான் லோடி ஆகியோரை சுல்தான் ஆகும்படி அழைச்சான். பக்லுல் கான் லோடி கிபி 1451ல தில்லியோட சுல்தானா பதவியேத்தான். இவன் உருவாக்கின வம்சம் லோடி வம்சம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. லோடி வம்சத்தினர் ஆப்கானின் பஸ்தூனிய இனத்தை சேர்ந்தவங்க. இவங்க ஹிந்தவி மற்றும் பாரசீகம் ஆகிய 2 மொழிகளையும் ஆட்சி மொழியா வச்சிருந்தாங்க. லோடி வம்சத்தினர் 75 வருஷம் தில்லியை ஆண்டாங்க. சையத் வம்சத்தினரின் ஆட்சியில தில்லி சுல்தானத்தோட பல்வேறு பகுதிகள் பிரிஞ்சு போயிட்டு பக்லுல் கான் லோடி ஆட்சிக்கு வந்ததும் ஜான்பூர், கல்பி, தோல்பூர் உள்ளிட்ட பகுதிகள் மேல படையெடுத்து அத தில்லியோட இணைச்சான். தன்னுடைய மகன் பாபரக் ஷாவை ஜான்பூரின் ஆளுநரா நியமிச்சான். 2வது மகனான நிஜாம் கானை வாரிசா அறிவிச்சான். கிபி 1489ல நிஜாம் கான் சிக்கந்தர் லோடி அப்படிங்கிற பேரோட தில்லியோட சுல்தான் ஆனான். சிக்கந்தர் லோடி பீகார் மேல படையெடுத்து அத தில்லி சுல்தான்களின் கீழே கொண்டு வந்தான். வங்காளத்து மேல படையெடுத்து அதன் சுல்தானான அலாவுதீன் உசைன் ஷாவோட ராஜாங்க ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டான். குவாலியர் மேல 5 தடவை படையெடுத்து சிக்கந்தர் லோடிய ராஜபுத்திர மன்னனான மான்சிங் தோற்கடிச்சான். சிக்கந்தர் லோடி ஆக்ரா என்ற நகரத்தை உருவாக்கினான். அதுக்கப்புறம் ஆக்ராவை தில்லி சுல்தானத்தின் தலைநகராகவும் மாத்தினான். 6வது முறை குவாலியர் மேல படையெடுத்து போகும்போது
நோய்வாய்ப்பட்டு சிக்கந்தர் லோடி இறந்தான். சிக்கந்தர் லோடிக்கு அப்புறம் அவனுடைய மூத்த மகனான இப்ராஹிம் லோடி சுல்தான் ஆனான். இவனோட ஆட்சி காலத்துல பஞ்சாப் ஆளுநரா இருந்த தௌலத் கான் லோடி மற்றும் இப்ராஹிம் லோடியோட மாமாவான ஆலம் கான் 2 பேரும் இப்ராஹிம் லோடிய வீழ்த்துவதற்காக உஸ்பெகிஸ்தான் படையெடுப்பாளனான பாபரை தில்லி மேல படையெடுக்க கூப்பிட்டாங்க. கிபி 1526ல ஹரியானாவோட பானிபட் அப்படிங்கிற இடத்துல நடந்த போர்ல இப்ராஹிம் லோடி கொல்லப்பட்டான். இப்ராஹிம் லோடியோட தில்லி சுல்தானத்தோட ஆட்சி முடிவுக்கு வந்துச்சு. முகலாயர் ஆட்சி வடநாவலன்ல உருவாச்சு. முகலாயர்களை பத்தி நம்ம அடுத்தடுத்து வர்ற காணொளியில பார்க்கலாம். இதுபோல வரலாறு சார்ந்த காணொளிகளை பார்க்க நம்ம வாளறிவு வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.